ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று நடைபெற்று முடிந்த சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடையான டெஸ்ட் போட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியா சொந்த மண்ணில் நொந்த இந்தியா அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி செய்தித்தாள்களில் வந்து வெளியேற இருந்துச்சு நண்பர்களே. ஜெயிச்சா சாதனை, தோத்தா சோதனை அப்படின்றது இந்தியன் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய விமர்சனம். ஜெயிச்சா எந்த அளவுக்கு பாராட்டுவாங்களோ அதே சமயம் தோற்றா அதே அளவுக்கு இகழவும் செய்கிறாங்க தான். பார்ப்போம் பாருங்கள், அது செய்தித்தாள் தலைப்பே பாருங்கள், சொந்த மண்ணில் நொந்த இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. முதல் டெஸ்ட்டில் தென்னாப்பிரிக்கா சாதனை வெற்றி. ஆமாங்க, 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இந்திய மண்ணில் வந்து டெஸ்ட் போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 30 ரன் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் நான் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஜெயிச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை தான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து பார்த்தோன்னா ஒரு குறைந்தபட்ச ரன்கள் தான், கடைசியில் 153 ரன்கள் தான் அடிக்கணும் லாஸ்ட் இன்னிங்ஸில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 124 எல்லா விக்கெட்டுமே போயிடுச்சு பட்டுன்னு. அது பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஆர்வம் இன்மையாக இருந்துச்சு நமக்கு. பார்ப்போம். அது இப்போ இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி, தென்னாப்பிரிக்கா அணி இந்திய அணியை அதன் சொந்த மண்ணில் 15 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக 30 ரன் வித்தியாசத்தில் வென்று சாதனை படைத்துள்ளது. இதை பற்றி இன்டர்நெட்டில் பார்த்திங்கன்னா யூடியூப்ஸில் நிறைய விமர்சனங்கள், இந்தியன் டீம் மேலே அதிக விமர்சனங்கள் வந்திருக்கு. அதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஆமாம், டெம் பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்துள்ளது. அந்த அணி 2 டெஸ்ட் போட்டி ஆடி வருகிறது. முதல் டெஸ்ட் போட்டி கடந்த 14ஆம் தேதி கொல்கத்தா நகரில் ஈடன் கார்டன் மைதானத்தில் துவங்கியது. முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 151 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 189 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனாங்க. பின்னர் அதேபோல் செகண்ட் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா 54 ஓவர்களில் 153 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. நான் நினச்சேன் கண்டிப்பாக இந்த ஸ்கோர் வந்து இந்தியாவுக்கு ஒரு ஸ்கோரே கிடையாது, 153 கிடையாது இப்போ இருக்க டீமுக்கு. ஃபஸ்ட்டு ஓவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 4வது பந்தில் மார்க்கோ யான்சன் தான் அந்த ஓவரை போட்டார். அதில் ஃபஸ்ட்டு ஓவரில் பார்த்திங்கன்னா 2 விக்கெட்டு. இந்திய துவக்க ஆட்டக்காரர்கள் யான்சன், அதாவது யசஸ்வி ஜெய்ஸ்வால் ரன் எடுக்காமலும், மேலும் கேஎல் ராகுல் 1 ரன்னும் எடுத்து அவுட் ஆனாங்க. பின்னாடி வந்த வீரர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரன்லேயே வந்து எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. அது ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாக கூடிய தினமாக தான் இந்தியாவுக்கு வந்து அன்றைக்கி அமைஞ்சதுன்னு நான் சொல்வேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அந்த வெற்றி 15 ஆண்டுகளுக்கு பின்பு சொந்த மண்ணில் இந்திய அணியை 30 ரன் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை தழுவியது. தென்னாப்பிரிக்கா தரப்பில் சைமன் ஹார்மர் 4 விக்கெட்டுகளும், மார்க்கோ யான்சன், கேஷவ் மகாராஜ் 2 விக்கெட்டு, இவங்க 2 பேரும் 2 விக்கெட்டு, ஐடன் மார்கன் 1 விக்கெட்டு எடுத்தனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையிலான 2வது டெஸ்ட்டு குவஹாத்தியில் நடக்கப்போது 22ஆம் தேதி துவங்குகிறது நண்பர்களே. பார்ப்போம் அந்த மேட்ச்சில் என்ன சொதப்பலை பண்ணுறாங்க. சொந்த மண்ணில் அடுத்தது சொதப்பலா இல்லை வெற்றியா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் சில விமர்சனங்கள் இடம்பெற்றிருந்தன இந்திய அணி பேட்டிங்கை பார்த்து. முதலும் கோணல் முடிவிலும் கோணல் அப்படின்ற தலைப்பு தான் இது. இந்திய அணியில் 2ஆம் இன்னிங்ஸில் முதல் 2 விக்கெட்டுகள் 1 ரன்னை எடுக்கிறதுக்குள்ளே 2 விக்கெட் போயிடுச்சுங்க. நம்ம மார்க்கோ யான்சன் ஃபஸ்ட் ஓவர் போட்டார். ஃபஸ்ட் ஓவரில் 4வது பந்தில் வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து அவுட் ஆகிட்டார். அதே மாதிரி அந்த 1 ரன் எடுத்த நிலையில் 3வது ஓவர் அவர் வந்து போட வந்தார். 3வது ஓவர் போடும்பொழுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல் வந்து அவுட் ஆகிட்டார். 1 ரன்னில் பார்த்திங்கன்னா 2 விக்கெட்டு போச்சுங்க. அதுதான் இந்தியாவுக்கு வந்து மைனஸ் பாயிண்ட்டாக வந்து நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் விக்கெட் எடுக்கிறதுக்கு தென்னாப்பிரிக்கா பவுலர்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இதில் வந்து போட்டிருந்தாங்க. முதல் கோணல் முடிவிலும் கோணல். நான் என்னமோ இந்த டெஸ்ட் ஆரம்பிக்கிறப்போ ஈஸியாக வந்து இந்தியா வந்து ஜெயிச்சுருவாங்க அந்த டீம் எல்லாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்கல. இப்படி ஆனாங்கன்னா எப்படி வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு முன்னேறுவாங்களா அப்படின்றது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் இந்தியன் டீமை பற்றி.
நீங்கள் இங்கே இந்தியன் டீமை லைக் பண்ணுறீங்களா இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா டீமை லைக் பண்ணுறீங்களான்னு ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.